சங்கம், படைப்பாளி, எழுத்தாளர் சங்கம் அப்படின்லாம் வந்த பிறகு நாங்கள்லாம் அப்படி மெர்ஜானம் பாருங்க. அதற்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. அதுதான் காரணம். எனக்கு சம்பந்தமே இல்லாத பாலச்சந்தர் சார் என்னை கூப்பிடுவார். 1/2 மணி நேரத்தில் நீ மயிலாப்பூர் வர்றேன்னு ஓடு வேணாம், கார் எடுத்துக்கிட்டு. எல்லாமே இந்த சங்கங்கள் தான். இயக்குநர்கள் சங்கம், எழுத்தாளர்கள் சங்கம் எல்லாமே என்னை இப்படியெல்லாம் இந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு சூழல்ல மாற்றி அமைத்தது. அதனால வெறும் ஒரு டைரக்டரா இருந்தோம், ரைட்டரா இருந்தோம் அப்படின்றது வாழ்க்கை இல்லை. நீ சார்ந்த சமுதாயத்திற்கு, நீ சார்ந்த சினிமாவிற்கு உன்னாலான எதையாவது செய், ஒரு சின்ன துரும்பையாவது அள்ளி போடு அப்படின்ற மாதிரி இன்னைக்கும் நான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கேன். அதனாலதான் சார் தலைவராக இருக்காரு, நான் துணை தலைவராக இருக்கேன் தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர்கள் சங்கத்தில். சந்தோஷம், ப்ரௌடா இருக்கு எங்களுக்கெல்லாம். ஏன்னா இன்னைக்கு நீங்க கவலையப்பட வேண்டாம், சாதாரண விஷயம் இல்லை. நான் மலையாள படத்துல இந்த மாதிரி கூட்டு முயற்சி எல்லாம் நடக்குதுன்னு சொல்றேன். ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற எழுத்தாளர்கள், கலைஞர்களை ஒப்பிட்டால் நார்த்லையும் சரி, மற்ற அதாவது ஒரு ஸ்டேட்லையும் சரி, யாருமே இந்த அளவுக்கு ஒரு விற்பனர்களோ அந்த மாதிரி திறமைசாலிகளோ இல்லை அந்த வேலை நேரத்தை செய்யறவங்களோ கிடையாது. உண்மை, சத்தியமான வார்த்தை. அதனாலதான் தமிழ்நாட்டிலேருந்து யார் போனாலும் ஹிந்தியில எல்லாம் கொண்டாடுறாங்க. நம்மள மாதிரி சீக்கிரம் எந்திரிச்சு இரவு லேட்டா படுக்கிறது, அதாவது ஒய்ஃப் செய்யற வேலை மாதிரி நம்ம டைரக்டர்ஸ் எல்லாரும், நம்ம அது குறிப்பா சென்னையில தயாராகிற எல்லாருமே. அதே மாதிரி நான் ஒரு வருத்தத்தோட சொல்லிக்கிறேன், தயவு செஞ்சு இந்த இயக்குனர்கள் ஆகிற சிலர் தங்களை அப்படியே வானத்திலேருந்து தொகுக்கடின்னு குதிச்சோம் நாம அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அப்பப்போ ஆடி கடைசியா காணா போறாங்க. அப்படிலாம் ஆடாமல் நிதானமாக, அமைதியாக, ஆழ்கடல் மாதிரி அப்படியே இருக்கிற எல்லாருமே நிச்சயமா காலத்தை கடந்து இருக்க முடியும். நான் இருக்கேன், அதுக்கு உதாரணம். எனக்கு எந்த ஆட்டமும் கிடையாது. நான் சின்சியரா இருக்கிற மாதிரி கணேஷ் சின்சியர். அவன் வருவான், இது இல்லைனாலும் அடுத்ததுல வருவான். அதனால நான் அவனை இன்னைக்கே வருவேன். ஏன்னா இங்க சினிமாவில் மட்டும் அங்கே நமக்கு காஃபி கொடுக்கறதுக்காக வர்ற ஒரு ஆள் நாளைக்கு ப்ரொடியூசரா நிற்பார். இங்க மேக்கப் டச்சப் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு ஆள், சாருக்கு நல்லா தெரியும், ஒரு ஹீரோயினுக்கு டச்சப் பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்போ எல்லா லாங்குவேஜ்லையும் தயாரிப்பாளராகி விநியோகஸ்தராகி. இது வேற எங்கேயுமே நடக்காது, சினிமாவில் மட்டும்தான் நடக்கும். அதே மாதிரி நீங்கள் தவறுதலாக சினிமாவை பார்க்கிற யாராவது இருந்தால் கூட இன்று முதல் மாற்றிக்கொள்ளுங்கள். சினிமாவை மாதிரி தெய்வீகமான தொழில் வேற எதுவுமே கிடையாது. அதான் சத்தியமான வார்த்தை. ஏன்னா நீங்க மற்றது எல்லாமே நீங்க வெறும் காசுக்காக செய்வது, இதுதான் ஆத்மாவுக்காக செய்வது, உயிருக்கு உயிராய் செய்வது. எப்படி தமிழை நான் உயிராய் நினைக்கிறேனோ அதே மாதிரி இந்த சினிமாவை, திரைப்பட துறையை உயிராய் நினைக்கிறேன். அது இன்னும் நீங்க அதான் பிரபாகர் சொன்னார்ல 80 வயதுன்னு, இதுக்கு வயது வரம்பே கிடையாது, ரிட்டையர்மெண்டே கிடையாது. தாதா மிராசி அந்த வயசுலயும் ஒரு மாடலிங்கா நடிச்சார். யாருக்கு என்ன வயசு இருக்கு? நீங்க அதே மாதிரி விஆர்எஸ் கிடையாது, விருப்ப ஓய்வு கிடையாது, அதே மாதிரி பென்ஷன் கிடையாது. ஆனால் திடீர்னு நாளைக்கே நினைச்சா பிரபாகர் வீட்டுல 10 கோடி கொட்டும். பாலசேகரன் வீட்டுல கதவை தட்டுவாங்க. 8 இடத்துல முயற்சி பண்றப்ப 9வது இடத்துல இருந்து பாலசேகரன் இந்த மாதிரி ஒரு கதை பண்ணுங்கன்னு வருவாங்க. இதெல்லாம் உண்மையிலேயே நடக்கும். சண்முகசுந்தரம் சாருக்கு தெரியும், ஒரு சிறு கதை நாட்டு கிடைச்சிடுச்சுன்னா ஹிந்தி வரைக்கும் போய் விற்கலாம் கோடிக்கணக்கில். சினிமாவில் மட்டும்தான் முடியும். அந்த மாதிரி ஒரு வெற்றியை கணேஷ் வருங்காலத்தில் அடைய வேண்டும். ஐயோ இந்த படம் ஓடிச்சா, ஐயோ இந்த படம் வெற்றி படமா, ஐயோ கணேஷ் பெரிய டைரக்டர் ஆயிட்டானா அப்படின்றதுக்கு ஆரம்பமா இந்த ஐயோ இருக்கட்டும். வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம்.